வெல்கம் டு 360 தமிழ். கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒவ்வொரு எபிசோடா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா சஸ்பென்ஸ் படம் நிறைய கிடைச்சா நான் படமும் போடுறேன், அதே மாதிரி நடுவுல கிரைம் பேட்ரோலும் போடுறேன். கிரைம் பேட்ரோல்ல முடிஞ்ச அளவுக்கு நல்ல எபிசோட்ஸ் தான் நான் உங்களுக்கு தரதுக்கு ட்ரை பண்றேன். பிடிச்சிருக்கா இல்லையான்றத சொல்லுங்க. இன்னைக்குமே ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். ஆக்சுவலா ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு மினிஸ்டருக்கு கீழே பிஏ மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு சில பிரச்சனைலாம் இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணு கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்துடுறாங்க. இந்த பொண்ணுக்கு யார் எல்லை மீறி நடந்ததுன்றது தெரியல. போலீஸ் கிட்ட போறாங்க, விசாரணை நடக்குது. யார் இந்த விஷயத்தை பண்ணதுன்ற மாதிரி நிறைய கேள்விலாம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த பொண்ணு பொய் சொல்றாளா அப்படின்ற மாதிரி கூட போலீஸ் சந்தேகப்படுறாங்க. உண்மையில இந்த குற்றத்தை பண்ணது யாரு, அது வெளியே வந்ததா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே அஞ்சலி நிலேஷ் அப்படின்ற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல. பேசாம இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடலாமான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் சின்ன வாக்குவாதம் மாதிரி நடக்குது. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே கொஞ்சம் சோகமா வீட்டுல இருக்காங்க. கிளம்பி போயிட்டு இருக்க ஹஸ்பண்ட ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது, வேணும்ட்டே இடிக்கிற மாதிரி வருது. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு தூக்கிடுது. இந்த ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டோட சாவுக்கு காரணமா என்னன்றது தெரியல. இது என்னன்றது போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு மினிஸ்டரை காட்டுறாங்க. இவர் அடுத்தடுத்து மினிஸ்டரா இருந்திருப்பாரு. இப்ப அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு புதுசா ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு போல. நம்மளே ஒரு கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிச்சிடலான்ற மாதிரி இந்த மினிஸ்டருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். அதனால தான் பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாரு. இவர் பேரு பிரசாத் அப்படின்றது. கேள்வி கேட்கறதுக்கு மீடியாட்கள் ட்ரை பண்றாங்க. ஆனா பதில் சொல்லாம இங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இது எல்லா விஷயத்தையும் ஒரு அப்பா டிவியில பார்த்துட்டு இருக்காரு. அந்த அப்பாவோட பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் முக்கியமான கேரக்டர். இவங்களோட பேரு தேவி அப்படின்றது. இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் அந்த மினிஸ்டர் கிட்ட இப்ப பிஏவா கடைசி 2 மாசமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. அவர் விஷயமா போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட அக்கா இந்த இடத்துக்கு வராங்க. இந்த அக்காவை பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஆனா மாமா விட்டு ஏற்கனவே அக்கா பிரிஞ்சுட்டாங்க போல. ஏதோ சண்டைனால பிரிஞ்சுட்டாங்க போல. இந்த ஜூஸ் குடின்னு தங்கச்சி கிட்ட தரும்போது இந்த நேரத்துல நீ தான்க்கா குடிக்கணும் குடின்ற மாதிரி அக்காவை குடிக்க வச்சிடுறாங்க. இப்ப வேலைக்காக இவங்க கிளம்பிட்டு இருக்கும் போது அப்பாவுமே மினிஸ்டர் என்ன பிளான்லமா இருக்காருன்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது அவர்கிட்ட தானே பிஏவா வேலை பார்க்கறாங்க. அதனால அப்பா கேட்கிறாரு. இல்லப்பா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, அதெல்லாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம்ன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. அப்பாக்கு ஒரு இமெயில்ல குழப்பம் இருக்கும். இந்த இமெயில் போக மாட்டேங்குதுமா, எனக்காக அனுப்பி தான்ற மாதிரி கேட்கிறாரு. அவ்வளவுதானே, அனுப்பி தரேன்ற மாதிரி இந்த பொண்ணுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பொண்ணு தான் இப்ப குடும்பத்தையே பாத்துக்கிறாங்க. நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க போல. சரிப்பா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பிரசாத பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்க போறாரு பாத்தீங்களா, அதுக்காக நிறைய பேர்கிட்ட காசெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நிறைய பேர் இவருக்கு காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மக்களை சந்திக்கிறாரு, உதவி பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு 2 பிஏ இருக்காங்க. ஏற்கனவே இருக்க பிஏ ஓட பேரு மீரா அப்படின்றது. இப்ப புதுசா தான் இந்த பொண்ணான தேவி ஜாயின் பண்ணிருப்பா. தேவி வந்ததுல இருந்து சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸ்லாம் ஏறுறாங்க. அதே மாதிரி ஃபாலோவர்ஸ் சப்போர்ட் அதிகமா இருக்கு. நீ வந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி இவருமே பாராட்டுறாரு. அதே மாதிரி தேவி சொல்ற ஐடியா இருக்கு பாத்தீங்களா, இந்த மீரா சொல்ற ஐடியா விட நல்லா இருக்கு. இதெல்லாம் இவர் புகழ்ந்து பேசுறது மீராக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்கல்ல, புதுசா வந்த பொண்ணை போய் பாராட்டுறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவரோட ஒய்ஃபும் பொண்ணும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃபுமே சோசியல் மீடியால உங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் பயங்கரமா ஏறி இருக்காங்க, தேவி சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்பயுமே தேவி ஒரு ஐடியா தராங்க. அது என்னன்னா, நீங்க மட்டும் பொருள்லாம் தரதுக்காக போக போறீங்கல்ல சார், அதுக்கு மேடத்தையும் பொண்ணையும் கூட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவும் சூப்பர் ஐடியான்ற மாதிரி அவங்க 2 பேர் ஏத்துக்கிறாங்க. இப்ப மீராக்கு தான் கடுப்பா இருக்கு. ஏன்னா புதுசா வந்த தேவி பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கால, அதனால இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. இப்ப தேவி சொன்ன ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதாவது ஒரு இடத்துல ஏழைங்களுக்கு பொருள் தரதுக்காக இவர் வந்திருப்பாரு. இப்ப இவர் மட்டும் வராம ஃபேமிலி கூட வந்திருக்காரு. இப்ப மீடியாட்கள் பெரிய லெவல்ல இந்த விஷயத்தை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இவர் தொடர்ச்சியா நிறைய நல்லதெல்லாம் பண்றாருன்ற மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே எப்படியாவது பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணி நம்ம ஆட்சியை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் தீபக்னு ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க போல. இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கே வந்துடுறான். வேலை பார்க்குற இடத்துக்கு வராதுன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எதுக்காக நேரம் தாழ்த்திக்கிட்டே இருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இல்ல, என் லைஃப்ல நான் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வயசு 24 தானே ஆகுது, இன்னும் சில வருஷம் போகட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
சொன்னாங்க. இல்ல இல்ல என் வீட்டுல பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க, நம்ம பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ணு, அப்படி இல்லையா என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, வேற யாரையாவது பாத்துட்டியா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். இதுல இந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லனா யார்கிட்டயாவது சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இந்த பிரசாத பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட காசெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதனால கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி மாதிரி இவர் பண்றாரு. அந்த பார்ட்டியில நிறைய இன்வெஸ்டர்லாம் கலந்துக்கிறதுக்காக வராங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டர்ஸும் வந்திருக்காரு. இவர் தான் அந்த பில்டர்ஸா இருப்பாரு. இவருமே பிரசாதுக்காக நிறைய காசெல்லாம் தரலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரசாத், உன்னோட வளர்ச்சிக்கு ஒரு பொண்ணு காரணம்னு சொன்னல, அறிமுக பத்தி வைக்க மாட்டியான்னு கேட்கும்போது பிரசாதும் அறிமுக பத்தி வைக்கிறாரு. ஓஹோ, நீ தான் பிரசாதுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கியா, சூப்பர் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பாராட்டிட்டு இருக்காரு. இப்ப பிரசாத் தள்ளி போனோன்னு இந்த பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அதே சமயம் இந்த பொண்ணுக்கு ஒரு வளையல கிஃப்ட் பண்றாரு. இவங்க வேணான்னு மறுக்க பாக்குறாங்க, ஆனா வற்புறுத்தி கையில மாட்டி விடுறாரு. கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மேற்கொண்டு பயங்கரமா இந்த பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே எப்படா இவர் அவாய்ட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அன்ஈஸியா ஃபீல் பண்றத பிரசாதுமே கவனிச்சிடுறாரு போல. அதனால பிரசாத் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வா நம்ம அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிசினஸ் மேனை இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக கூட்டு போயிடுறாரு. பரவாயில்லப்பா, எப்படியோ கூட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே நிம்மதி ஆகுறாங்க. ஆக்சுவலா பார்ட்டி நடக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்குமே ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து ஆளுங்க தராங்க. இந்த பொண்ணுமே அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாங்க. ஒரு பெக்கு தான் இவங்க அடிக்கிறாங்க, ஆனா அதுக்கே போதை பயங்கரமா ஏறுது. இதுக்குள்ள ஏதோ கலந்திருக்காங்க போல. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுக்கு தலைலாம் சுத்துற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல மயங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா, இந்த பொண்ணு ஒரு இடத்துல வந்து போட்டுட்டு போகுது. இவங்க மயக்கத்துல இருக்காங்க, போட்டுட்டு போகுது. ஏறக்குறைய வீட்டுக்கிட்ட தான் இவங்க எந்திரிக்கிறாங்க போல. நமக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுக்கு போய் படுத்துடுறாங்க. இப்ப காலையில சமயம் உடம்ப செக் பண்ணி பார்க்கும் போதுதான் யாரோ எல்லை மீறி நடந்திருக்கிறது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அப்ப நைட்டு யாரோ போதையை அதிகமாக்கி இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்கன்னு இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. இப்ப அக்காவும் வேலைக்கு கிளம்பலையா அப்படின்னு இவங்க கிட்ட கேட்கும் போது, இல்லக்கா உடம்பு டயர்டா இருக்கு, இன்னைக்கு நான் லீவ் தான் எடுக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன் டயர்டா இருக்கு, என்னாச்சுன்னு அக்கா கேட்கும்போது, அக்கா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி அக்காவை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஈவினிங் டைமே எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அப்பா இருக்காருல, எப்பவுமே போல பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஆனா பொண்ணு பதிலே சொல்லாம இருக்காங்க. என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்கும்போது இவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரூம்க்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. பொண்ணுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அம்மாவும் அக்காவும் என்ன ஏதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி பொறுமையா ரூம்குள்ள வராங்க. உனக்கு என்னமாச்சு, எதனால இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க, எதனால சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவங்களுமே சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுல சொல்லிடலான்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட்டு எனக்கு ஏதோ நடந்திருக்கு, எனக்கு அதுதான் தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னடி சொல்ற, எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கேட்கும்போது இவங்களுமே அந்த இடத்துல வச்சுதான் ஏதோ நடந்திருக்கு, யாரோ மயக்க மருந்தை கலந்து தந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, இதை நான் கம்ப்ளைண்டா கொடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு என் கூட வரியான்ற மாதிரி இவங்க அக்காவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அக்காவுமே போலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இதெல்லாம் கம்ப்ளைண்டா கொடுக்க தேவையில்ல, அப்படி கொடுத்தா உன்னோட லைஃபே காலி ஆயிடும், வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்டா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அக்கா நீ என் கூட வான்ற மாதிரி கேட்கும்போது அக்காவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த கதையோட இன்ஸ்பெக்டர் இவர் தான். இப்ப அக்காவும் தங்கச்சியும் இவர்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிமா, யார் மேல உனக்கு சந்தேகம் மாதிரி கேக்குறது, சந்தேகம் எனக்கு அந்த பிரசாத் மேலதான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கு லைட்டா பிரசாத் தான் என் கூட ஒன்னா இருந்த மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஆள் மேல இவங்க குற்றச்சாட்டு வச்சதுனால போலீஸுங்களும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு துருவி துருவி கேக்குறாங்க. சரி என் தங்கச்சி எதுக்கு சார் பொய் சொல்ல போறா, உண்மையை தான் சொல்றா சார், கேஸ் எடுக்கிறதுக்கு பயமா இருந்தா சொல்லிருங்க, நாங்க மேலதிகாரியை பாக்குறோன்ற மாதிரி அக்கா சொல்லும் போது சரி சரி நான் கேஸை எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டீட்டெயிலா என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எப்பவுமே இந்த மாதிரி நடந்தா டெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அப்படி டெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இது நடந்தே 2 நாள் ஆகுது போல. இப்ப டெஸ்ட் எடுத்தா எதுவுமே கிடைக்காதுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்லன்னு கேட்கும்போது இல்ல சார் இப்பதான் தைரியம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. சரி போ நாங்க பாத்துக்கிறோம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஒரு பெரிய ஆளு மேல குற்றச்சாட்டு வந்திருக்கு, எடுத்தோம் கவுத்தோம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. டீமை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு மேலேயே டவுட் இருக்கு. அவரோட பேரை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, அவங்களுக்காக கூட இந்த பொண்ணு வேலை பார்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்ப அந்த பிரசாதோட மச்சான் மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த மச்சான் கொஞ்சம் இல்லீகலான வேலைக்கு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு போல. எனக்காக பார்த்து பண்ணித்தாங்க, நான் பண கஷ்டத்துல இருக்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏற்கனவே என் பேரை யூஸ் பண்ணி நீ நிறைய தப்பு பண்ற, இதுக்கப்புறமும் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் பிரசாத் பேசிட்டு இருக்காரு. அப்ப பிரசாதோட ஒய்ஃப் உங்களை பாக்குறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே போலீஸ பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்ன விஷயம், திடீர்னு என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் போலீஸுங்க கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. சார், உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. உங்ககிட்ட பிஏவா தேவின்ற ஒரு பொண்ணு வேலை பார்க்கறாள்ல, அவகிட்ட நீங்க எல்லை மீறி நடந்ததா அவ குற்றச்சாட்டு வச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிறவருக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன சொல்றீங்க, நான் எதுக்காக அவகிட்ட எல்லை மீறி நடக்க போறேன்? இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த பொண்ணு என்னோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பொய்யா குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்கா போல. அவ தான் சொல்றானா, நீங்க உடனே வந்துருவீங்களான்னு கோவப்படுறாரு. சார், அப்ப அந்த பார்ட்டி நடந்த இடத்த நாங்க செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாவே அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அதாவது அந்த பொண்ணெல்லாம் போறதுக்கு முன்னாடியே இவர் கிளம்பி போயிருப்பாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவருக்கு ஏற்கனவே ஒரு பிஏ இருக்காங்கல்ல, அந்த பிஏ கிட்ட வேணா விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சார், அதே சமயம் அந்த பார்ட்டி நடந்த இடத்தையும் நாங்க செக் பண்ணோம் போது சரி செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அடுத்துதான் மீரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது அவர் சொல்றது உண்மைதான், அவர் சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவ கடைசியா போனா. அவளை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு இல்லைன்ற மாதிரிலாம் மீரா பேசுறாங்க. அது என்னன்னா, அவளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா வளரணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டா. பயங்கரமா அவர்கிட்ட ஸ்கோர் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஏதோ ஒரு பிளானோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன். அது உண்மையாயிருச்சு. இவ்வளவு நாள் நான் பிரசாத் சார் கிட்ட வேலை பார்க்கறேன், என் கிட்ட தப்பாவே நடந்துகிட்டது கிடையாது. அவகிட்ட மட்டும் எப்படி தப்பா நடந்திருப்பாரு, அவ பொய் சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை பத்தி இவங்க பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, ஒருவேளை அந்த பொண்ணு தான் பொய் சொல்றாளா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கே தோண ஆரம்பிக்குது. சரி ஓகேன்ற மாதிரி அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. லேடி அசிஸ்டன்ட் இவங்க சொல்றது தான் உண்மை மாதிரி இருக்கு, அந்த பொண்ணு ஒரு வேலை தப்பு பண்ணிருப்பாளான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம யார் சொல்றதையும் உறுதியா நம்ப முடியாது, மேற்கொண்டு விசாரணை பண்ணலாம், உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அந்த பிரசாதோட கெஸ்ட் ஹவுஸை செக் பண்றதுக்கான பர்மிஷன்லாம் இவங்க வாங்கிடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணையும் கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தேவின்ற பொண்ணையும் கூட்டு வந்துடுறாங்க. கூட அக்காவும் வந்திருக்காங்க போல. எந்த ரூம்ல அந்த விஷயம் நடந்ததுன்றத நீ பார்த்து சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே ஒவ்வொரு ரூமா செக் பண்றாங்க. இந்த ரூம் இல்ல, இந்த ரூம் இல்லன்ற மாதிரி எல்லா ரூமும் இல்ல இல்லன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அரை போதையில வந்து சில விஷயங்களை கவனிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டிசைன் இருந்தது, இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த இடத்துல இல்ல. இங்க மொத்தமா 4-5 ரூம் இருக்கும். அந்த 4-5 ரூம்லயுமே அந்த மாதிரி இல்ல. இதெல்லாம் கவனிக்கிற போலீஸ் ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒருவேளை இந்த பொண்ணு பொய் தான் சொல்லியிருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏற்கனவே அவர் என்ன ஒரு வாட்டி தப்பா பார்த்திருக்காருன்னு சொல்றாங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பட்டன் கலண்டர் இருக்குல்ல, அதை அவர் குறுகுறுன்னு பார்த்திருப்பாரு. இவங்க அன்ஈசியா ஃபீல் ஆன மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. தேவி சொல்றத லேடி அசிஸ்டன்ட்டும் கேட்டாங்கல்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்க சந்தேகத்தை சொல்றாங்க. சார், பட்டன் கலண்டர் இருக்கும் போது அவர் எதர்ச்சியா கூட பார்த்திருக்கலாம், ஆனா அவர் தப்பா பார்த்தாருன்ற மாதிரி இந்த பொண்ணு வேணும்ட்டே பழி போடுற மாதிரி எனக்கு தோணுது, இந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஏதுன்றதை விசாரிப்போமா, கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் யாரையும் நம்ம சந்தேகப்பட வேணான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஸ்டார்டிங் அஞ்சலின்ற ஒரு வைஃபை காமிச்சாங்கல்ல, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, அதாவது ஒரு கார் அடிச்சு தூக்குன மாதிரி காமிச்சாங்கல்ல, அதை பிளான் பண்ணதே இவங்களா என்னன்னு தெரியல. உன் புருஷன் இறந்து போனதுல இருந்து உன் நடவடிக்கை சுத்தமா சரியில்லை, இதெல்லாம் என்ன ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி மாமியார் திட்டிட்டு இருக்காங்க. அத்தை என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் போக்கே சரியில்லைன்ற மாதிரிலாம் மாமியார் சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம இவங்களுமே ஒரு நபரை மீட் பண்றதுக்காக வராங்க. இவன் யாரு என்னன்னு தெரியல, இவன் கிட்ட எல்லாமே சரியா நடந்துரும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் பிளான் பண்ண மாதிரி நடந்துரும், ஏற்கனவே கரெக்டா தானே எல்லாமே போச்சு, இதுவும் கரெக்டா தான் போகும்ன்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை இவனும் இவங்களும் பிளான் பண்ணி தான் ஹஸ்பண்ட வண்டியை வச்சு அடிச்சு தூக்குனாங்களா என்னன்றது தெரியல. அதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். இவங்க 2 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்றது மட்டும் நமக்கு தெரிய வருது. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் தேவி சொல்றது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைச்சாரு பாத்தீங்களா. இப்ப இவருக்குமே தேவி சொல்றதுல நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா அசிஸ்டன்ட்ங்களா நிறைய சந்தேகத்தை எழுப்புறாங்க. இந்த பொண்ணு முன்கூட்டியே சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு சார் 2 நாள் கழிச்சு சொன்னா, டெஸ்ட்ல வந்து நம்ம பார்க்க முடியாதுன்றதுக்காக வேணும்ட்டே இப்படி சொன்ன மாதிரி இருக்கு, எல்லாம் பிளான் பண்ணி இந்த பொண்ணு பண்ணிருக்க மாதிரியே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாருமே ஒரு பர்டிகுலர் டைம் நாங்க போனோம்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதே டைம் தான் அவங்க போயிருக்க மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு தான் கடைசியா போறா போல. எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுமே போதையில அங்க இருந்து கிளம்பி போறா. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல வச்சு எதுவுமே நடக்கலன்றது தெரியுது. அப்படியே நடந்திருந்தாலும் வேற எங்கேயோ வச்சுதான் நடந்திருக்கு, வேற யாரோ கூட இந்த விஷயத்தை
பண்ணிருக்கலாம்ன்ற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. அப்ப கூட இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா வேற யாரோ எதுக்காக பண்ணிருக்கணும், அந்த சமயம் பிரசாதம் வெளியே போயிட்டார்ல, வெளியே வச்சு கூட இந்த பொண்ணை லாக் பண்ணி எல்லை மீறி நடந்திருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சந்தேகப்படுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் தீபக் நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு நடந்த எல்லாமே தீபக்கு தெரியுதுல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு இப்படி பண்ற, இப்பயாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறான். என்னால முடியாதுன்ற மாதிரி கோவப்பட்டுட்டு கிளம்புறாங்க. இந்த இஷ்யூ ரிலேட்டடா நியூஸ் பேப்பர்ல நியூஸ்லாம் வந்திருக்கும். இப்ப பிரசாதோட பொண்ணு இருக்காங்கல்ல, அப்ப நீங்க தப்பானவர்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்கன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இவருக்கு அதை கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. அம்மா தான் சப்போர்ட்டிவா பேசுறாங்க, அப்பாவை பத்தி எல்லாருமே பொய் சொல்றாங்க, நீ அதெல்லாம் பத்தி அப்பா கிட்ட கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி பொண்ணை சமாதானப்படுத்திடுறாங்க. பொண்ணே இப்படி கேட்டுட்டாலே அப்படின்ற மாதிரி இவர் ஃபீலிங்ல இருக்காரு. எங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க, சீக்கிரமே சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல என் பொலிட்டிக்கல் கரியரே காலி ஆயிருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. வேற யாராவது இதை பண்ணிருப்பாங்களா யோசிங்கன்ற மாதிரி ஒய்ஃபு கேட்கும் போது இவருக்குமே ஒருத்தன் மேல டவுட் வருது. அது என்னன்னா மச்சா மாதிரி ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் இவரோட பேரை யூஸ் பண்ணி நிறைய தப்பெல்லாம் பண்ணிருப்பான். அதை கண்டுபிடிச்சவரை அடி அடின்னு அடிச்சிருப்பாரு. என் பேரை யூஸ் பண்ணி எத்தனை தப்புடா பண்ணுவ, இதுக்கு மேல பொறுக்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டிருப்பாரு. இதுல அவன் கடுப்பாயிடுறான். உங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், எனக்கே நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களை என்ன பண்றான் பாருங்கன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பான். ஒருவேளை அவன் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி டவுட் வருது போல. இன்ஸ்பெக்டருமே அந்த பொண்ணுக்கு ஃபேவரா ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி தேடி பாக்குறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா வழியில எங்கேயாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து நடுவுல ஒரு 40 நிமிஷம் மிஸ் ஆகுறா, அந்த 40 நிமிஷம் போகக்கூடிய இடம் மாதிரி ஏதாவது இருந்தா அந்த இடத்தையும் செக் பண்ணி கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. சார் நீங்க தேவையில்லாம அந்த பொண்ணை ரொம்ப நம்புறீங்க, அந்த பொண்ணு தான் சார் கல்பிரேட்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. சரி அந்த பொண்ணுகிட்டயே பேசலான்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. திரும்பி பொண்ணுகிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி என்ன சார் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரமா பிரசாத அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. எவிடன்ஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, இவ சொல்றது எதுவுமே அங்க இல்ல, நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா அந்த பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு வளையல வற்புறுத்தி மாட்டி விட்டார் பாத்தீங்களா, இவங்க கிட்ட ஒன்னா இருந்த நபரு ஒன்னா இருக்கும் போது அந்த வளையல் கலண்டு விழுந்திருக்கும். அந்த வளையல்ல வந்து அவனோட கைரேகை இருக்க வாய்ப்பு இருக்கு சார், அந்த வளையல் கிடைச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஏமா நீ சொன்ன மாதிரி ரூமே இல்ல, அந்த ரூம்ல எப்படிமா வளையல் மட்டும் கிடைக்கும்ன்ற மாதிரி கேக்குறது. தேடி பாருங்கன்ற மாதிரிலாம் இவ சொல்றா. ஆளுங்களை வச்சு தேடி பார்க்கும்போது வளையல் எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீ நல்லா யோசிச்சு பாருமா, உண்மையிலேயே உனக்கு நடந்ததா இல்ல நீயா கற்பனை பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுல இந்த பொண்ணு கடுப்பாயிடுறாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரி சரி நீ அழாதமா அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானப்படுத்துறாரு. இப்ப தீபக்க லாக் பண்ணி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி நடந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவன் வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. போனை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க போல. எதுக்காகடா வந்த, நீ தான் ஒரு வேளை கிளம்புன அவகிட்ட எல்லை மீறி நடந்தியா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக இப்படி நடந்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சத்தியமா அதெல்லாம் கிடையவே கிடையாது சார், அவகிட்ட பேசணும் சமாதானப்படுத்தணும்ன்றதுக்காக வாசல் கிட்ட வந்து அவளுக்கு கால் பண்ண சார், அவ காலை எடுக்கவே இல்ல, வேலை ரிலேட்டட் டைம்ல அவளை பாக்குறதுக்காக வந்தா அவ கோவப்படுவா, அதனால ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன் சார், சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவன் மேல இன்னும் இவங்களுக்கு டவுட் இருக்கதான் செய்யுது. அந்த தேவின்ற பொண்ணு அந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கும் வீட்டுக்கு போய் ரீச் ஆனதுக்கும் நடுவுல ஒரு 40 நிமிஷம் தான் இருக்கும். 10 நிமிஷத்துல ஒரு இடத்துக்கு போய் எல்லை மீறி நடந்துட்டு 10 நிமிஷத்துல வீட்டுல கொண்டு போய் விட்டுருந்தாதான் இது பாசிபிள். அந்த மாதிரி இடத்தெல்லாம் சீக்கிரமா தேடுங்க, அப்பதான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். அப்படி எந்த ஒரு இடமும் கிடைக்கலனா இந்த பொண்ணு பொய் சொல்றான்ற மாதிரி நம்ம முடிவு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பார்ட்டில நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்கல்ல, அப்படி கலந்துகிட்ட ஒரு நபர் என்கிட்ட ஒரு சூப்பர் நியூஸ் இருக்கு, எனக்கு நிறைய காசு வேணும்ன்ற மாதிரி மீடியாவை சேர்ந்த பொண்ணு கிட்ட நிறைய காசெல்லாம் வாங்குறாரு. ஏதோ ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்குன்றதுனால இந்த பொண்ணுமே காசெல்லாம் தந்து என்ன விஷயம் வாங்கி பாக்குறாங்க. ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப மறுநாள் இந்த தேவி வெளியே வந்துட்டு இருக்கும் போது எல்லாருமே தேவியை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவதான் தப்பானவன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் என்ன வீடியோ வந்திருக்குன்னு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்களுக்கு போதை கொஞ்சம் அதிகமாச்சு பாத்தீங்களா, அங்க இருக்க சிலர்கிட்ட இவங்க வந்து கொஞ்சம் டச் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அவங்க தோல்ல எல்லாம் சாஞ்சிட்டு இருக்காங்க. சோ இப்படி போதையில இருக்கவ யார் கூடனாலும் இவளே ஒன்னா இருந்திருக்கலாம், இவ போய் அந்த பிரசாத் மேல பழிய போட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போதையில யார்கிட்டயோ எல்லை மீறி நடந்ததுக்கு என் மேல பழிய போட்டுட்டு இருக்கா, என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்ற மாதிரி பிரசாதம் பேட்டிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாமே அந்த தேவின்ற பொண்ணுக்கு எதிராக மாறிடுது. இப்ப அக்காவுமே சந்தேகப்பட்டு சில கேள்வி கேட்கறாங்க. நீ ஒரு பெக்கு தானே அடிச்சேன்னு சொன்ன, ஒரு பெக்குல எப்படி அவ்வளவு போதை வரும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. அக்கா போதை வந்ததா இல்ல மயக்கம் வந்ததான்னு எனக்கு தெரியலக்கா, நான் உண்மையை தான் சொல்றேன்
சொல்றன்ற மாதிரி சொல்றா. இல்ல இல்ல உனக்கு போதை வந்து நீயே கூட கற்பனை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆவறியோன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. நான் எப்படிக்கா கன்ஃபியூஸ் ஆவேன், உண்மையிலேயே எனக்கு நடந்ததுக்கா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. எல்லாரும் என்ன தனியா விடுங்கன்ற மாதிரி அக்காவை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க. இவங்க ரொம்ப நேரம் ரூம்குள்ள தனியா இருக்கிறதுனால பேரண்ட்ஸ்மே பயப்படுறாங்க. கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கதவை லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால பேரண்ட்ஸ் உடைச்சு உள்ள வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க தற்கொலை பண்ணி அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. இப்ப இறந்து போனதை நினைச்சு இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபீல் பண்றாங்க. போலீஸுங்க அலட்சியம் காமிச்சாங்க, அதனால தான் என்னோட தங்கச்சி இப்ப உயிரோட இல்ல. என் தங்கச்சியை நானே புரிஞ்சுக்காம பேசிட்டேன், அவ தற்கொலை பண்ணிருக்கானா எந்த அளவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கோன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி அக்கா பேட்டி தந்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்களுக்கு எதிராக எல்லாருமே திரும்பிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி நடக்கலன்னா அந்த பொண்ணு ஏமாத்துறானா தற்கொலை பண்றதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டா. தற்கொலை பண்ணிருக்கானா கண்டிப்பா அவளுக்கு நடந்திருக்கு, போலீஸுங்க தான் அலட்சியம் காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றாரு. நம்ம தான் தேவையில்லாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் போல. அந்த பொண்ணு தற்கொலை முடிவை எடுக்கிறான்னா நிச்சயமா அவளுக்கு ஏதோ நடந்திருக்கு, யாரால நடந்திருக்குன்றத கண்டுபிடிக்கணும். பிரசாதால இல்லாம வேற யாராலையாவது கூட நடந்திருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பிரசாத் வெளியே கிளம்பலாம்னு நினைக்கும் போது தேவியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பிரசாத் மேல செருப்பை வீசுறாரு. நல்ல வேலையா செருப்பு மேல பட்டிருக்காது. உன்னை விட மாட்டேன்டா, என் பொண்ணு செத்து போனதுக்கு நீ தான் காரணம், உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. பிரசாத் ஆளுங்க அவரை தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. தள்ளிலாம் விடாதீங்க, பாவம் அவர் போகட்டும் அப்படின்ற மாதிரி பிரசாத் சொல்றாரு. இப்ப எல்லாருமே பிரசாத்துக்கு எதிராக கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அஞ்சலி வேற ஒரு பையன் கூட பழகின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பையன் இவங்களுக்காக ஃபேக்கான பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி தந்திருக்கான். எதுக்காக ரெடி பண்ணி தரான்றதெல்லாம் நமக்கு தெரியல. இந்த பையனுக்கு நன்றி சொல்லிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 10 நிமிஷத்துல போகக்கூடிய இடத்தெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி செக் பண்ண ஒரு இடத்துல அந்த தேவி சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இருந்திருக்கிறதா போலீஸுங்க சொல்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த ரூமை செக் பண்றாரு. அவங்க இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருந்தது, ஒரு ஃப்ளவர் பாட் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த பொண்ணு கரெக்டா தான் சொல்லியிருக்கா, நம்ம தான் தேவையில்லாம அந்த பொண்ணை சந்தேகப்பட்டுட்டோம், இங்க வச்சுதான் அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப வளையல் கிடைக்குதான்றதை தேடி பாருங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே தேடி பாக்குறாங்க. வளையலுமே கிடைச்சிருது. இந்த வளையல்ல அந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கும். சோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அவன் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். பார்ட்டில இருக்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு புதுசா ஒரு விஷயம் தெரிய வருது. தேவிக்கு முன்னாடி அஞ்சலின்னு ஒருத்தங்க தான் பிஏவா வேலை பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் போட்டு விட்டுருக்கிறது தெரிய வருது. எதுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்டு விட்டுருக்காங்க, அவங்கள லாக் பண்ணுன்ற மாதிரி அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது அவங்க மாமியாரை கூட்டிட்டு கிளம்ப பாக்குறாங்க. எங்க வேகமா கிளம்பிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த லேடி அசிஸ்டன்ட் லாக் பண்ணிடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் ரீசெண்டா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. அதே சமயம் பிரசாத் சைடுல இருந்து உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வந்திருக்கு, ஏன் வந்தது ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி போலீஸுங்க மிரட்டும் போது இந்த லேடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க பிஏவா இருக்கும்போது அந்த பிரசாதி இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. அதுக்கு நஷ்ட ஈடா நான் காசு தந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இது ரிலேட்டடா தான் ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கும். ஹஸ்பண்ட் வெளியே போய் சொல்லிட போறான்றதுக்காக ஹஸ்பண்டை போட்டு தள்ளியிருப்பாங்க. அதாவது பிரசாதோட ஆளுங்க தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பிரசாதுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மீரான்ற அந்த பழைய பிஏவா இருப்பாங்க. அவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துப்பாங்க போல. அவர் கூட ஒன்னா இருந்ததுனால இவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. கருவை கலைக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணிருப்பாங்க. 20 லட்சம் ரூபாய் தந்து கடைசி வரைக்கும் எங்களோட பார்வையிலேயே தான் நீ இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் திடீர்னு போலீஸ் கிட்ட போனாரு. நல்ல வேலையா இவங்க அதை கண்டுபிடிச்சு ஹஸ்பண்டை போட்டு தள்ளிட்டாங்க. இவ வேற ஊருக்கு போய் என்னைக்காவது ஒரு நாள் இதை வெளியே சொல்லிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக கண் பார்வையிலேயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு கண் பார்வையில இருந்து தப்பிக்கணும், ஃபேக்கான ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி இந்த ஊரை விட்டே கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் மேல லவ்லாம் வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் என்னமோ இவங்க சாவடிச்ச மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்டை இவங்க சாவடிக்கல, அந்த பிரசாதோட ஆளுங்க தான் சாவடிச்சிருக்காங்க. இதான் நடந்தது, இதுக்காக தான் நான் ஃபேக் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணேன்ற மாதிரி இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இப்ப போலீஸுங்களுக்கு மீரா கெட்டவங்கன்னு தெரிஞ்சது இல்ல, இப்ப மீராவை லாக் பண்ணி அடி அடி நடிக்கிறாங்க. இப்ப மீராவும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் நைட்டு தேவி செம்ம போதையில இருக்கும் போது அந்த வழியா வேணும்ட்டு இந்த மீரா வந்திருப்பாங்க. அவ போதையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மீரா இருக்காங்க பாத்தீங்களா, கார்ல ஏத்தி இருப்பாங்க. போதையை ஆக்குனதே இந்த மீராவா தான் இருக்கும். அப்படி அந்த மீரா என்ன பண்றாங்கன்னா இந்த பிரசாத் கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. பிரசாத் தான் எல்லை மீறி நடந்திருப்பாரு. அப்பதான் அந்த வளையல் வந்து கலண்டி கீழே விழுந்திருக்கும். நடுவுல அந்த பிசினஸ் மேன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா பிசினஸ் மேன்லாம் பண்ணல, பிரசாத் தான் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா பிரசாதோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு செக் பண்ணி பிரசாத்ன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இப்ப மீரா கிட்ட ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கிடுறாங்கல்ல, பிரசாத் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. நாலாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் தான்றது உறுதியாயிருது. உன்னை போய் நம்புனே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் பலார் பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இடத்துல
கிடைச்சது பாத்தீங்களா, அது மூலியமா இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. உனக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.